வெல்கம் டு ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமி. மைசெல்ஃப் கௌதம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை யூஎஸ்டி கேடில் நம்ம அட்டன் பண்ண ட்ரேடை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாரம் பூரா காத்துக்கிட்டு இருந்து நம்ம பிளான் பண்ண ட்ரேடை கரெக்டாக அமையும் போது அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். எல்லா க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆகி வர இடத்துல நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது. அண்ட் அந்த மாதிரி டே டு 1 hour செட்டப்பில் எக்ஸிக்யூஷன் பண்ண ட்ரேடு தான் யூஎஸ்டி கேட். ஸோ லாஸ்ட் வீக்கு அடிஷ்னல் என்எஃப்பி எல்லாமே சப்போர்ட் பண்ணுச்சு. பயாஸு டைரக்ஷன் எல்லாமே சொல்லவும் அந்த ட்ரேடை நம்ம அட்டன் பண்ணோம். நம்ம அட்டன் பண்ணது மட்டும் பெரிய விஷயம் கிடையாது, நம்ம டீம்லேயும் அதை அட்டன் பண்ணியிருந்தாங்க. அது இன்னும் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம், சந்தோஷமான ஒரு விஷயம். ஆனால் அந்த ட்ரேடை எப்படி பிளான் பண்ணோம், என்னென்ன க்ரைட்டீரியாஸ் பார்த்தோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த காணொலியில் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தது டே டு 1 hour செட்டப். ஸோ க்ளீனாக ப்ரைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு புல்லிஷு ரேலின்னு போட்டுக்குது. அண்ட் கடைசியாக பேஸை தாண்டியும் நல்ல மூவ் கொடுத்து புல்லிஷில் நிறுத்திட்டான். ஸோ ப்ராபபிளி ஈக்குவல் ஹையே அண்ட் ப்ரீவியஸ் வீக்கோட லிக்விடிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு அதை எடுக்க போகிறான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இம்பேலன்ஸில் ரியாக்ஷனுக்கு வெயிட் பண்ணோம். சரிங்களா? ஸோ இந்த இம்பேலன்ஸ் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ரிஜெக்ஷன் வச்சு 1 ஹவரில் பை பார்த்துக்கலாம் கன்ஃபர்மேஷனோட அப்படிங்கிற மாதிரி பிளான் இருந்துச்சு. இப்போ இந்த இம்பேலன்ஸ் மட்டும் போதுமா அப்படின்னா கிடையாது. 4 ஹவரில் ஆர்டர் பேரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செக் பண்ணுவோம். இப்போ 4 ஹவரில் போகும்போது நமக்கு அந்த ஜோனை மிட்டிகேட் பண்ணியும் பண்ணாமல் நமக்கு என்ன கிரியேட் ஆகிருக்கணும் அப்படின்னா, ஆர்டர் பேரிங் கிரியேட் ஆகிருக்கணும். சரிங்களா? ஸோ பை த வே இது என்னவா ஆக்ட் ஆகிருக்குது அப்படின்னா, நமக்கு ஆர்டர் பேரிங்காக ஆக்ட் ஆகிருக்கு அந்த ஜோனுக்கு. ஸோ ஒரு ஜோனை தொட்டு போகிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட் டைரக்ஷனான செல் சைட் லிக்விடிட்டி எடுத்து அந்த ஜோனில் இருந்து போகும்போது கொஞ்சம் கிளாரிட்டியாக மூவ்ஸ் கிரியேட் ஆகுது. சரிங்களா? ஸோ கம்பைன் பண்ணி இன்னொன்று என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, செஷன் லிக்விடிட்டி. இப்போ ஒரு பை வருது அப்படின்னா, அது ஏஷியன் செஷன் லண்டன் செஷனோட லோவை கலெக்ட் பண்ணி நியூயார்க்கில் வருது, இல்லை ஏஷியன் லோவை கலெக்ட் பண்ணி லண்டனில் வருது அப்படிங்கிறது அது ஒரு கிளாரிட்டியான ஒரு செட்டப்பாக இருக்கும். இப்போ செஷன் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணி வரும்போது டேவோட ஹை அண்ட் லோ பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அண்ட் செஷன் லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணி ப்ரீவியஸ் டேவோட ஹையோட லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணி அண்ட் அந்த ஜோனுக்கு இருக்கக்கூடிய ஒரு செல் சைட் லிக்விடிட்டியாக ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு புல் பேக்கையும் கலெக்ட் பண்ணி வருது அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான சப்போர்ட் அந்த பைக் கிடைக்குது. அப்போ கன்ஃபர்மேஷன் ஷார்ப்பாக வச்சுது அப்படின்னா, ஈவன் நம்ம ஃபாலோ பண்ணது எவர்கிரீன் என்ட்ரி மாடல். சிஸ்டில் பிரேக்கரில் கான்ஃபிடண்ட்டாக என்ட்ரி போக முடியும். எஸ்எல்ல கான்ஸ்டண்ட்டாக வெயிட் பண்ணி வைக்க முடியும். அதாவது இதுதான் எஸ்எல், இதுக்கு மேலே போக மாட்டான், இந்த டேவோட லோவாக இது ஃபிக்ஸ் ஆயிருச்சு, இந்த செஷனுக்கு இதுதான் பிரிண்ட் ஆன லோ அப்படிங்கிறத கான்ஃபிடென்ட்டோட போக முடியும். இந்த செஷன் லிக்விடிட்டி ப்ளஸ் இந்த ஆர்டர் பேரிங்கோட கம்பைன் பண்ணி எடுக்கிற ட்ரேடு இது இல்லாமல் இருக்கிற ட்ரேடு தான் சொதப்பி போடுது. சரிங்களா? ஸோ டேவில் நல்ல ஜோனு, மொமெண்டம் பைக்கு சப்போர்ட்டு, ஸ்பீடப்பு, ஸ்லோ டவுனு அண்ட் 1 ஹவரில் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணோம். ஸோ 1 ஹவரில் என்ன கன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி ப்ரைஸ் என்ன பண்ணுது, ஏஷியாவோட லோ தூக்கிட்டுக்கிறான். ஸோ ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் கீழே போய் என்ன பண்ணிச்சு ப்ரைஸ் அப்படின்னா, லண்டனோட லோவையும் கலெக்ட் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ இந்த ஜோனை மிட்டிகேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, டைவர்ஜன்ஸ் கிரியேட் ஆகிருக்குதா அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இதோட கொரிலேஷன் பேராக என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா டிஎக்ஸ்ஒய். ஸோ டிஎக்ஸ்ஒய் பார்க்கும்போது டிஎக்ஸ்ஒயோட நமக்கு டைவர்ஜன்ஸ் கிரியேட் ஆகிருக்குதா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ பார்க்கும்போது நம்ம 2 விதமாக டைவர்ஜன்ஸ் பார்ப்போம். ஒன்று ஸ்விங் பேஸ்டு டைவர்ஜன்ஸு, இன்னொன்று மிட்டிகேஷன் பேஸ்டு டைவர்ஜன்ஸ். இப்போ இம்பேலன்ஸை கிரியேட் பண்ண 3 கேண்டலை கம்பைன் பண்ணி பார்க்குறது ஒன்று, கீழே ஒரு டேப் ஆன இடத்துல ஏதாவது 2 கேண்டில் டைவர்ஜன்ஸோ இல்லை லிக்விடிட்டி பேஸ்டு டைவர்ஜன்ஸோ பார்க்குறது மிட்டிகேஷன் டைவர்ஜன்ஸு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு இந்த இடத்துல ஸ்விங் பேஸ்டு டைவர்ஜன்ஸே கிடச்சிச்சு. சரிங்களா? ஸோ இப்போ இந்த கேண்டலோட இவன் கலெக்ட் பண்ணாத மாதிரியும் அண்ட் இந்த கேண்டில் இவன் கலெக்ட் பண்ண மாதிரியும் டைவர்ஜன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பை த வே இது நல்ல செட்டப்பு. இன்னொன்று பைக் பார்க்கும்போது ஸ்வீப் ஆகாமல் இருக்கிற எஸ்எம்டி கொஞ்சம் நல்லா வேலை செய்யும். இப்போ ஸ்ட்ராங் எஸ்எம்டி அப்படிங்கிறது
பைக்கு ஏத்த எஸ்எம்டி ஹை ப்ராபபிலிட்டி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ டைவர்ஜென்ஸ் வந்து ப்ராபபிலி கிரியேட் ஆயிருச்சு. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1 ஹவரில் சிஸ்டுக்கோ இல்லை பிரேக்கருக்கோ வந்து என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஸோ ஓவரால் எப்படி கம்பைன் பண்ணணும் அப்படின்னா, ஏஷியன் லோ ஸ்விஃப்ட் காலையில் லண்டனில் கிரியேட் பண்ணி அந்த லோவையும் ப்ரைஸ் என்ன பண்ணுக்குது, கலெக்ட் பண்ணியிருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா சிஸ்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணுவோம். இப்போ சிஸ்ட்டு வந்து 2 விதமாக இருக்குது. இப்போ சிஸ்ட்டு பிரேக்கர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லோல இருந்து பிரேக்கர்னா மேலே இருக்குது. ஸோ பிரேக்கருக்கு வெயிட் பண்ணோம்னா ஹாஃப் ஆஃப் த டிபி வந்து டன். ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு ஷார்ப்பாக சிஸ்ட் வைக்கிறானா அப்படின்னு பார்ப்போம். இப்போ சிஸ்ட்டில் வந்து 2 விதமாக இருக்குது. சேம் டைம் ஃப்ரேமில் இருக்கிற புல் பேக் எடுக்கிற சிஸ்ட். இப்போ 1 ஹவர் என்ட்ரினா 1 ஹவரில் இருக்கிற ப்ரீவியஸ் புல் பேக்கை எடுத்த கேண்டில் சிஸ்டாக மார்க் பண்ணுறது. இன்னொன்று ப்ரீவியஸ் கேண்டிலோட லோவை சிஸ்டம் மார்க் பண்ணுறது. இப்போ ப்ரீவியஸ் கேண்டில்னா எந்த டைம் ஃப்ரேமில் கீழே உள்ள எடுத்தீங்களோ அந்த டைம் ஃப்ரேமில் கீழே உள்ள தொட்ட கேண்டிலோட முன்னாடி கேண்டிலோட லோவை மார்க் பண்ணிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த லைன் அதாவது எது ஆர்டர் பேரிங் லைனாக ஆக்ட் ஆச்சோ அதுதான் வந்து சிஸ்ட் லைனாகவும் ஆக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? கூடுதலாக என்ன பண்ணுறான், அவன் ப்ரீவியஸ் டேவோட லோவோ ஸ்விஃப்ட். இப்போ ஏஷியா லோ ஸ்விஃப்ட் லண்டன் லோ இங்கே எடுத்துட்டுக்கிறான், ப்ரீவியஸ் டே லோ எடுத்துட்டுக்கிறான். எடுத்தது எல்லாமே செல் சைட் லிக்விடிட்டி, செஷன் பேஸ்டு செல் சைட் லிக்விடிட்டி, ப்ரீவியஸ் டே பேஸ்டு செல் சைட் லிக்விடிட்டியும் கலெக்ட் பண்ணுகிறான். அப்படிங்கும்போது ப்ராபபிலி இது கன்ஃபர்மேஷன் ஷார்ப்பாக வச்சதுன்னா இட்ஸ் அ பை சைன். டார்கெட்டும் இங்கே ஈக்குவல் ஹையே, ப்ரீவியஸ் டே ஹை உக்காந்துருக்குறான். அப்படிங்கும்போது நல்லாவே டார்கெட் வந்து இருக்குது. ஸோ ஏஷியா ஹை ஒரு டார்கெட்டு, லண்டன் ஹை ஒரு டார்கெட்டு, ப்ரீவியஸ் டே ஒரு ஹை டார்கெட்டு. இதுவும் தான் உங்களுக்கு என்னவா ஆக்ட் ஆகும்னா இஆர்எல்லாம் ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த பிளாக் கலர் கேண்டில் தான் அந்த ப்ரீவியஸ் டே லோவை கலெக்ட் பண்ண கேண்டில். அப்போ இதோட ஓப்பனில் லைன் போட்டிங்கன்னா இதுதான் என்னவா நமக்கு ஆக்ட் ஆகுது, சிஸ்ட் அப்படின்னு ஆக்ட் ஆகுது. அப்போ சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, அதாவது ப்ரீவியஸ் கேண்டில் லோ சிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ ஷார்ப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா கேண்டில் வந்து உடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ பை த வே எகெயின் போய் ஒரு ஸ்வீப் அடிச்சு போட்டு மறுபடியும் மேலே தவுத்திக்கணும். அப்படிங்கும் போது ஸ்வீப்பு இந்த புல்லிஷ்மோ அது என்ன பண்ணுதுன்னா இன்வர்ஸ் எஃபிஜி கிரியேட் ஆகிருக்குது. ஸோ இன்வர்ஷன் நடந்திருக்குது, ஸ்வீப் ஆகி நடந்திருக்குது அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே யார் உள்ளே வந்துருக்கிறா அர்த்தம் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் பையரு ஸ்மார்ட் மணி ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஸோ பை த வே என்ன பண்ணோம் அப்படின்னு சிஸ்டில் என்ட்ரி வச்சோம், லோல எஸ்எல் சேஃபஸ்ட் எஸ்எல் இங்கெல்லாம் போடுறீங்கன்னா இது ஹார்ட் ஸ்டாப்பு, கீழே தூக்கி போடுறீங்கன்னா சேஃப் ஸ்டாப்பு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க ஹார்ட் ஸ்டாப் பயன்படுத்தணும். சரிங்களா? இல்லை ப்ரோ இப்போ தான் புதுசு அப்படின்னா தூக்கி இங்கே வச்சுக்கிட்டு இங்கே வச்சுக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. சேஃபஸ்ட்டு ஸ்டாப்பு போட்டுக்கணும். அண்ட் இஆர்எல்ல டார்கெட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எவ்வளோ ரிஸ்க் ரிவார்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 1:1.5க்கு மேலே. ஸோ நமக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு ஒன்று இருக்கும். ஒருத்தர் 1:2 எடுப்பாங்க, ஒருத்தர் 1:3 எடுப்பாங்க. இப்போ இல்லை ப்ரோ இஆர்எல் எடுத்துகிட்டே ஓரளவுக்கு எனக்கு இஆர்எல் டிபியே போதும் ப்ரோ அப்படின்னா இஆர்எல் இப்போ இஆர்எல் டார்கெட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ 1:2 சரிங்களா? ஒரு நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு, ஒரு நியாயமான ஒரு ரிஸ்க் ரிவார்டு அப்படின்னு அர்த்தம். இப்போது டைவர்ஜென்ஸ் பக்காவாக இருக்குது, ஸ்ட்ராங் எஸ்எம்டி போட்டுக்கிறான். பைக்கு வந்து ஸ்ட்ராங் எஸ்எம்டி தான் வேணும். அண்ட் ப்ரீவியஸ் டே லோ ஸ்விஃப்ட் பைக்கு சப்போர்ட் பண்ணுது. செஷன் ஏஷியா லோ ஸ்விஃப்ட், லண்டன் லோ ஸ்விஃப்ட் எல்லாமே பைக் சப்போர்ட் பண்ணுது. ஷார்ப்பாக ஒரே கேனில் தூக்கி நிறுத்திக்கிறான். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லாமல் சிஸ்ட். இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடையாது, எம்எஸ்எஸ்ன்னு போட்டு குழப்பின்னு கூடாது. இது சிஸ்ட், சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி அப்படின்னு அர்த்தம். அப்போ என்ட்ரி போட்டால் மட்டும் போதுமா ப்ரோ, அடுத்து வாட்ச் பண்ண தேவையில்லையா அப்படின்னா இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன், இதுதான் இந்த டேவோட ஓப்பன். இப்போ இங்கே ஓப்பனாக இருக்கு இல்லைங்களா, இது டே கேண்டில். இந்த டேவோட ஓப்பன் தான் இங்கே மார்க் பண்ணி காட்டுது. அப்போ என்ட்ரியை எடுத்துட்டு ஒரு கேண்டில் 2 கேண்டில், இப்போ 1 ஹவர் கேண்டில்னா 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் என்ன பண்ணிடணும் அப்படின்னா மேலே தள்ளி போடணும். இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலே போயிட்டா இது கம்ப்ளீட்டாக புலிஷ் கேண்டில் மாறி போயிடுது. ஷோர் ஷார்ட்டாக டிபி தட் போகிறான் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒன்று வெள்ளிக்கிழமையவோ இல்லை வெள்ளிக்கிழமை இங்கேயே இப்படி போய் இப்படியே க்ளோஸ் ஆகிட்டு திங்கக்கிழமை ஓப்பனில் தூக்கி தட்டிடுவான் அப்படின்னு அர்த்தம். இங்கே 1:1 போனால் எஸ்லேட்டர் வந்து என்ட்ரி பேஸில் போட்டு பிரேக்கிங் போட்டு தான் ஹோல்ட் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம்னா கூடுதலாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே 1 ஹவரில் என்ட்ரி போட்டுக்கிறேன், டேல வச்சிருக்கிறேன் அப்படின்னா இப்போது 1 டேக்கும் 1 ஹவருக்கும் மிடில் டைம் ஃப்ரேம் என்ன அப்படின்னா நம்ம புழங்குறது 4 ஹவர். அப்போ இந்த 4 ஹவரில் ஒன்ஸ் ஒரு டைம் போய் எட்டி பார்க்குற மாதிரி எட்டி பார்த்துட்டு வந்துடும். இப்போ பை பார்க்குறீங்களா செல் பார்க்குறீங்களா உங்களுக்கு உள்ளே கேள்வி கேட்டுக்கணும். நம்ம பார்க்குறது பை. டேவோட இம்பேலன்ஸு பையு, டேவோட மொமெண்டம் பையு,
ஒன் ஹவரில் பை பார்க்குறீங்க, செஷன் லிக்விடிட்டி எல்லாம் மேட்ச் ஆகுது. ஆனாலும் லைட்டாக உள்ளே போய் இந்த 4 ஹவரில் இந்த கேண்டில் பைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நிற்கிதாங்கிறத பார்த்து. இப்போ நம்ம டீம்லேயே 2 3 பேர் வந்து 4 hour to 15 செட்டப் இங்கேயே எடுத்திருந்தாங்க. இப்போ டே டு 1 ஹவர் க்ளீனாக இருக்குது, 4 hour to 15 இருக்குது, டே டு 1 ஹவர் இருக்குதுன்னா ஹையர் டைம் ஃப்ரேமோட கீ லெவலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கணும். அது வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒன் டேல பை எஃப்இஜி எடுத்து வச்சதுன்னா டைவர்ஜென்ஸ் பைக் இருக்குது, 1 ஹவரில் பைக் கன்ஃபர்மேஷன் வச்சிட்டான். எனக்கு இந்த 4 ஹவர் கேண்டில் என்னவா ஷோ ஆகுது, பைக் கேண்டிலாக இருக்குது. அப்போ மீ மிட் டைம் ஃப்ரேமும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஷோராக இட்ஸ் காட் ஃபார் டிபி பாசிபிலிட்டி. டார்கெட்டுக்கு பாசிபிலிட்டி ஜாஸ்தி. இவன் எங்கேயாவது இங்கே சொதப்புறானா தான் அவன் சொதப்புறது. சரிங்களா? ஸோ கூடுதலாக இதையும் சேர்த்து பார்த்துக்குங்க. சரியா? ஸோ என்ன ஆச்சுன்னா அடுத்த கேன்ல நமக்கு என்ன பண்ணால் டிபி தட்டி கரெக்டாக அந்த என்ஒஏஎம் செஷன் ஏஎம் செஷன்னா என்ஒஏஎம் செஷன் ஸ்டார்ட் ஆகி அந்த 6:30 மணிக்கு 4 ஹவர் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகும். ஒரு 6:30 மணிக்கு ஒரு 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆகி அடுத்த கேண்டில் ஓப்பன் ஆகும். அப்போ 4 ஹவர் க்ளோஸ் ஆகிற கேண்டில் புலிஷாக வச்சிட்டான்னா அடுத்து தைரியமாக போடலாம். ஹையர் டைம் ஃப்ரேமும் பை சொல்லுது, லோயர் டைம் ஃப்ரேம்லையும் கன்ஃபர்மேஷன் பை, மிட் டைம் ஃப்ரேமும் சொதப்பல, அவனுமே ரிஜெக்ஷன் வந்து பைக் ஏற்ற மாதிரி போட்டு நிறுத்திக்கிறான்னா கான்ஃபிடண்ட்டாக என்ட்ரி எடுக்கிறான். அண்ட் ஸ்னைப்பர் டேப்பு நம்ம என்ட்ரி பாயிண்ட்டு. வழக்கமாக நமக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடக்கும்ல, நமக்கு ஸ்ப்ரெட்டில் டேப் ஆகலை. அப்போ கட் பண்ணி போட்டு வருவான்னு உட்காந்துருந்து அதுக்கப்புறம் கரண்ட்டில் ப்ரைஸ் இங்கே இருக்கும்போது தான் அடிச்சது. இப்போ நமக்கு டேரக்ஷன் தெரிஞ்சு போச்சு. இது லிக்விடிட்டியே தூக்க போகிறான்னு தெரியுது. இது வந்து ப்ரீவியஸ் செஷன்ஸ் லோவை எடுத்து ஒரு ஆர்டர் ஃப்ளோ கட் பண்ணி கன்ஃபர்மேஷன் வச்சிட்டானாவே டேவோட லோவாக இது பிரிண்ட் ஆயிடுச்சுன்னு அடிச்சு அன்னைக்கு ஃபுல்லாக இது கீழே வரமாட்டாங்கிறது நம்ம பிளான் பண்ணி வச்சிருக்கிறது. எல்லாமே மேட்ச் ஆகுது. ஏதோ ஸ்ப்ரெட்டில் போய் இருந்த என்ட்ரி மிஸ் ஆகணுமா, போர்டு கரண்ட்லன்னு லிமிட் ஆர்டரை கேன்சல் பண்ணி விட்டு கரண்ட்டில் வந்து அடித்தது. சரிங்களா? அண்ட் ரைட். அது ஆல்மோஸ்ட்டு நேராக டிபியில் தான் போய் சொருவிச்சு. நம்ம வந்து இந்த இஆரில் எடுக்கும்போது எக்ஸிட் ஆனோம். ஸோ ஃபுல் டிபி வந்து வரல, வெள்ளிக்கிழமை டே க்ளோஸ் ஆக போகுது அப்படிங்கிறனால இந்த இஆரில் எடுக்கும்போது அலர்ட் போட்டு வச்சுருந்து நம்ம வந்து அந்த ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணி டிபி மூவ் பண்ணுது. அண்ட் எப்போ வந்து ப்ரீவியஸ் புல் பேக், இப்போ என்ட்ரி போட்டதுலேருந்து ப்ரீவியஸ் புல் பேக்கு மேலே பாடி க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறோம்னா எஸ்எல் எடுத்துகிட்டு வந்து என்ட்ரி ப்ரைஸில் போட்டு பிரேக்கிங் போட்டு விட்டாச்சு. வேற வழி கிடையாது. இப்போ கரண்ட்ல அடிச்சனால இங்கே தான் இருக்குது. அப்போ பிரேக் யூன் இங்கே தான் வைக்கணும். ஆக்சுவல் என்ட்ரி பாயிண்ட் இது. நான் என்ட்ரி போட்ட இடத்துல பிரேக் யூன் வச்சேன்னா இறங்கி வரும்போது லைட்டாக ஸ்பிரிட்ல கிட்லையும் தட்டிட்டு போகும். அப்போ கொஞ்சம் ஒரு $30 $40 சாக்ரிஃபைஸ் பண்ணி எஸ்எல்ல எங்கே போடணும், ஆக்சுவலாக என்னோட என்ட்ரி பாயிண்ட் எதுவும் அங்கே தான் தூக்கிட்டு வந்து நான் பிரேக் யூன் போடணும். அப்போ இங்கே வச்சாச்சு, ரைட்டு, ஓகே. ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பனுக்கு மேலே ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணி தள்ளிடுச்சு. ஆல்மோஸ்ட் இது டிபி போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. அதுக்கு மேலே என்ன, பிரேக் ஈவன் தள்ளினதுக்கப்புறம் அதுக்கு மேலே கடவுள் தான் பார்க்கணும். அது நேரம் நல்லா இருந்துச்சுன்னா போகும், நம்ம நேரம் உச்சத்தில் இருந்துச்சுன்னா கவுத்து போட்டு தான் போகும். பிரேக் ஈவன் அடிச்சு போட்டு போனால் ஒன்றும் வழி கிடையாது, நமக்கு லாஸ் ஆகக்கூடாது, அவ்வளோதான். சரிங்களா? அதுவுமே நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துச்சு. இப்போ 2 3 மணி நேரத்துலேயே வந்து டிபி தட்டினா உங்களுக்கு ஒரு 8:30 9:30 மணி முடியும் போது டிபி தட்டிடுச்சு. ஆனால் அதுக்கு மேலே ப்ரைஸ் அப்படியே ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகுது அப்படின்னு. அப்போ கிளீனா இங்க ப்ரீவியஸ் டே ஸ்விஃப்ட், ஏசியா ஸ்விஃப்ட், லண்டன் ஸ்விஃப்ட் எல்லாம் மேட்ச் ஆகுது. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு ட்ரேடு வெயிட் பண்ணி பிடிச்சாவே லாபகரத்தில் தான் இருக்கலாம். நம்ம என்ன பண்றது, முன்கட்டிட்டு போய் இது ட்ரேடா, இது ட்ரேடா ப்ரோ, ஐயோ இது ட்ரேடா ப்ரோ அப்படின்னு பிளான் பண்ணி டக்குன்னு பிளான் பண்றது. இப்போ காலையில 10 மணிக்கு மார்க்கெட்ல உட்காந்துடுறோம். இப்போ ஒரு 2 3 ஸ்கிரிப்ட் கிளீனா நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னா அதை எடுத்து வச்சிருவோம். அதை மட்டுமே பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அந்த 3 ஸ்கிரிப்டில் எதுனா ஒன்று எப்படியும் கீழே அப்ரோச் பண்ண தான் போகிறான். அதை வெயிட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு நமக்கு பொறுமை வேணும். அது எல்லா டைமும் வருதான்னு கேட்டால் கிடையாது. ஏதாவது ஒரு டைம் நம்மளே அவசரப்படுறோம். எல்லாரும் செய்கிற இயல்பான ஒரு தப்பு தானே. அது ஒன்றும் கொலை குத்தம் கிடையாது, தெய்வ குத்தமா என்ன. தப்பு பண்ணாதான் மனுஷன். தப்பே பண்ணாமல் ஒருத்தன் இருக்கிறான்னா அவன் கொஞ்சம் சந்தேகமானவன், கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அப்போது தடுமாறும் போது பிளான் பண்ண ஸ்கிரிப்ட், இப்போ நான் வந்து யூஎஸ்டி கேடும் எஸ்பிஎக்ஸ் 500 பிளான் பண்ணது. எக்ஸ்பிஎக்ஸ் 500மே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் தான் போனான், ஆப்போசிட் டைரக்ஷன்லாம் போல. ஆனால் என்னன்னா நியூஸில் மாட்டிக்கிட்டேன், எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாது. ஏன்னா நியூஸ் டைமில் எக்ஸிக்யூஷன் பண்ணி ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கிற பேரில் ஏது போட்டு நல்லா இருக்கிறவன் ஏன்டா வாங்கி கொடுத்திருப்பானே. அது மட்டும் இல்லாமல் ரெக்கவரியும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்துச்சு.
கன்ஃபர்மேஷன் வைக்கும்போது. இப்போ ஆல்மோஸ்ட் இங்க இருக்கிற எஃப்இஜி எடுத்து போட்டு தான் அது விழுந்திருக்குது. நான் என்ன பிளான் பண்ணேன்னா, காலையில இப்போ 2மே யுஎஸ்டி கார்டுமே சரி, இதுவுமே சரி காலையிலேயே பிளான் பண்ணியாச்சு. 10, 11 மணிக்கே. இப்போ இந்த எஃப்இஜியை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். 1 ஹவர்ல போனா, ரைட் ஓகே. இங்க நமக்கு வந்து இது ஆர்டர் பேரிங்கோட தான் இருக்கு. ஸோ ஏசியா ஆர்டர் பேரிங்கும் எடுத்து ஏசியா ஹையும் கலெக்ட் பண்ணி கன்ஃபர்மேஷன் வைக்கிறான் அப்படின்னா, நல்ல செல்லிங் வந்து இருக்கும் அப்படின்னு தான் பிளான் பண்ணது. இன்னொன்னு வந்து இது ஏன் ப்ரோ ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னு கேட்டா, காரணங்கள் இருக்கு. எல்லாமே நம்ம மார்க் பண்ற கிரைட்டீரியா தான். ஓவராலா செல்லு வேகமா ஏறுனா, போய் ஹையர் டைம் ஃப்ரேம் ஓப்பன் இப்போ 4 ஹவர்னா அவன் வீக்லி ஓப்பன ரிஜெக்ட் பண்ணி தள்ளுகிறான். இப்போ ப்ராபபிலி இதுக்கு மேல போகாத வரைக்கும் இது செல்லு தான் அப்படின்னு பிளான் பண்ண ட்ரேடு. ஆல்மோஸ்ட் இதுவுமே நல்ல ரிசல்ட் தான் குடுத்தான். ஆனா என்ன எக்ஸிகியூஷன் வந்து பண்ண முடியல. இப்போ ஏஷியாயும் எடுத்தான், ஆர்டர் பேரிங்கும் கலெக்ட் பண்ணி தான் பிரைஸ் வந்து வச்சுது. இப்போ என்ன போனோம்னா, அது என்ன பண்ணுச்சு, நல்லா கீழே இறங்குனா, இன்னொன்று டபுள் பாட்டம். ஏசியா லோ எடுக்காம டபுள் பாட்டம் பில்ட் பண்ணிட்டு போனோம். இது சூப்பரான ஒரு டிபி அது. நேராக போய் ஏசியா எடுத்து ஒரு வித்து விட்டான். இப்போ இவன் எடுத்த வேகத்துக்கே இங்கே வச்சிருந்தானா, ஷார்ப் டவுன் வச்சிருந்தானா நல்ல ட்ரேட். ஏன்னா கீழே ப்ரீவியஸ் டே லோ இருக்குது, ஈக்குவல் லோ இருக்குது. எப்படியும் இதை தூக்கிடுவான், 1:1 பிடிச்சி போட்டு வெளியே வந்துடலாம். ஆர்டர் பேரிங் இருக்குது, எல்லாம் பக்காவாக இருக்குது அப்படிங்கும்போது இவனுமே இருந்துச்சு. டைவர்ஜென்ஸோட தான் பிளான் பண்ணான். நம்ம ஆனால் அந்த ரெக்கவரி வந்து ரொம்ப ஸ்லோ. இன்னொன்று லண்டன் செஷன்லேயே வச்சிட்டான். மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து என்ன ஏஎம் செஷனில் பண்ண வேண்டியது. 6 மணிக்கு மேலே 7 மணி கேண்டில் பார்த்துட்டு போகிறது தான் இது பெட்ரு. முன்னாடியே வச்சான், சரி ஷார்ப்பாக வைப்பான்னு பார்த்தேன், கொஞ்சம் அரைச்சி கெரிச்சு இந்த கேண்டில் நவுத்துச்சு. இப்போ இங்கன்னா இந்த கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்த கேண்டில். கரெக்டாக 5:45 டு 5:45, 5, 6 மணி அடுத்த கேண்டில் ஒரே கேண்டிலில் நியூஸ் வருது. இது பிளான் பண்ணியிருந்தாலுமே நான் என்னன்னா, இது இஆர்ல வந்து ஃபர்ஸ்ட் டிபி. இப்போ இங்கே எடுத்து போட்டு ஏதாவது திரும்பினானா கட் பண்ணி விட்டுடலாம். ப்ரீவியஸ் டே லோ டார்கெட் பண்ணா ஓகே 1:2 இங்கேயே வருது அப்படின்னு விட்டது. இப்போ இவன் வந்து 4 ஹவரு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் 15ல என்ட்ரி பார்த்துருக்கோம். அப்படின்னா அந்த ரெக்கவரி ஸ்லோ. மற்றபடி செஷன் லிக்விடிட்டி எல்லாமே நல்லா தான் மேட்ச் ஆனா பட் நான் இதை அட்டன் பண்ணல. ஏன்னா யூஎஸ்டி கேடு கிளாரிட்டியாக தெரிஞ்சு போனாலும் அட்டன் பண்ணல. இதுவுமே வந்து நல்ல ஃபால் கொடுத்து டிபி தான் தட்டினான். நல்ல ஃபால். அதுக்கப்புறம் பழம் போட்டு விழுந்தவன் தான் அவன் எங்கேயோ போயிட்டு. எங்கேயோ போய் நின்னுச்சு. வீக்லி ப்ரீவியஸ் வீக்கோட லோல தான் போய் நின்னுச்சு. மேற்கொண்டு மொமெண்டம் ஸ்பீட் டவுன் ஸ்லோ போய் அகைன் செல்லிங் போக தான் பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் ஏதாவது டே ஃபீஜில் இருந்து ரிட்டர்ன் ஆனானா செவ்வாய் புதனில் செல் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு ஜாஸ்தி. பார்க்கணும். இது ஒன்று. இதுதான் அந்த நியூஸ் கேண்டில். இவன் ஒரு விட்டு விட்டான். ஏறின வேகத்துக்கு நேராக போய் என்ன பண்ணோம்னா ஸ்ப்ரெட்டில் போய் எஸ்எல்ல தான் நிற்கும். இப்போ 15 மினிட் வேற. இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஒரு ஒரு புரோக்கருக்கு ஒரு ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் வந்து ரியாக்ட் ஆகுது. அதனால இதை அட்டன் பண்ணல. இன்னொன்று என்னன்னா, இப்போ யூஎஸ்டி கேட் அப்படிங்கும்போது இது நம்மளோட டூல்லையுமே ஐடென்டிஃபை பண்ணி காட்டிருக்கும். ஸோ எவர்கிரீன் மாடலோட டூல்லையுமே வந்து ஐடென்டிஃபை பண்ணி காட்டியிருக்கும். இப்போ மார்க் பண்ணது எல்லாமே வந்து டயக்ராம் ஆஃப் பண்ணி விட்டோம் அப்படின்னா, நம்ம மார்க் பண்ண அதே 68 போட்டு தான் போயிருக்கிறோம் ப்ரைஸு. சரிங்களா? நம்ம மார்க் பண்ண அதே டைவர்ஜென்ஸு, ஆர்டர் பேரிங்கும் அதே காட்டிக்கிறான். ப்ரீவியஸ் டே லோ சொப்ட்ட மார்க் பண்ணிட்டான். ஸோ இது எல்லாமே வந்து டூலே மார்க் பண்ணி வந்து காட்டும். சரிங்களா? ஸோ பிரேக்கர் வந்து இங்கே இருக்கிறான். இது அந்த புல் பேக் வந்தனால புரோக்கர் இஷ்யூனால இங்கே காட்டுது. பட் கிளீனா இண்டிகேட்டர் அப்படிங்கிறது ஒரு டூல். டூலா பயன்படுத்தணும். அதை மட்டுமே நம்பி போகக்கூடாது. ஸோ மேனுவல் அனலைசேஷனும் இருக்கணும். இப்போ ஒரு 50% இண்டிகேட்டரில் எனக்கு வருதுன்னா 50% காட்டின டைவர்ஜென்ஸ் கரெக்டா, ஓகே இதான் கரெக்டா, இதுதான் சிஸ்டா அப்படிங்கிறது ஒன்ஸ் ஒரு மேனுவல் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் ட்ரேடுக்குள்ளே எக்ஸிக்யூட் ஆகணும். வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் எதுக்கு போட்டுக்கிறீங்க? வண்டி நல்லா ஓட்ட தெரியும். ஆனால் ஹெல்மெட் எதுக்கு போடுறோம்? ஒரு பாதுகாப்புக்கு. வாழ்க்கை நல்லா தான் இருக்குது. எப்போ சாவோன்னு தெரியாது. அப்போ ஒரு பாதுகாப்புக்கு லைஃப் இன்சூரன்ஸ். அந்த மாதிரி இது ஒரு டூல். கஷ்டப்படுறவங்களுக்கு எளிதா கத்துக்கிறதுக்கு ஒரு விதமான ஒரு முறை. அதை சரியா பயன்படுத்தணும். அதையே நம்பி முட்டாள்தனமா இருக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு டூலா பயன்படுத்திக்கணும். அது பேரே டூல் அப்படின்னா அதை டூலா பயன்படுத்திக்கணும். அதை மட்டுமே வச்சு பார்க்கக்கூடாது. பட் நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணி குடுக்குறான். நல்ல வேலை செய்றான். இப்போ நம்ம மார்க் பண்ணதும் அதுவும் சேமா தானே இருக்குது. ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? எஃப்இஜி, டைவர்ஜென்ஸு, சிஸ்ட் கேண்டில் எல்லாமே எல்லாம் கரெக்டாக தானே இருக்கிறோம். சரிங்களா? இப்போ இதுவே நல்லா ஒர்க் ஆகுது. அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ரெடி பண்ணிக்கிறோம். சரிங்களா? ரைட். அண்ட் நம்ம மட்டும் அந்த ட்ரேடை அட்டன் பண்ணிடக்கூடாதுல்ல. இப்போ நமக்கு வந்து ப்ரூஃப் கேட்பாங்க நம்ம ஆளுங்க. இப்போ எக்ஸிக்யூஷன் பண்ணதுக்கு ப்ரூஃப் என்ன அப்படின்னா, ஸோ நம்பர்ஸ் வேண்டாம். இந்த ட்ரேடை நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் அவ்வளோதான்.
சரிங்களா? ஸோ நம்பர்ஸ் காட்டி அது தப்பான இன்ஃப்ளூயன்ஸாக போகக்கூடாது. $1000 பண்ணாலும் ப்ராஃபிட் தான், லாபம் தான். $500 பண்ணாலும் லாபம் தான். $100 பண்ணாலும் லாபம் தான். $1 பண்ணாலும் லாபம் தான். ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம், கரண்ட்ல அடிச்சுக்கிறோம். 9 1.392331. அப்போ எங்க இருக்குது அந்த இது? 1.392331. அதான எக்ஸிட் பாயிண்ட். ரைட். அப்போ இங்க எக்ஸிட் ஆயிருக்கிறேன் கரெக்டா. இந்த இடத்துல அலாட் வச்சு இங்க இருக்கும்போது நான் எக்ஸிட் ஆகிறேன். அது எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்குனா கரண்ட்ல வெளியே வந்தது. எக்ஸிக்யூஷனு கரண்ட்ல தான் அடிச்சிட்டேன்னு சொன்னேன். 1.38 அப்படின்னா 1.38 பிரைஸ் இங்க இருக்கும்போது அடிச்சுக்கிறேன். அதான் எடுக்கல, மேலே போகும்போது கரண்ட்ல அடிச்சுக்கிறேன். சரிங்களா? ரைட். இது நம்ம மட்டும் எடுத்தா பத்தாது இல்லை, நம்ம டீம்லயும் எடுத்துப்பாங்கல்ல. ஸோ இது வந்து நம்ம டீம் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேட்ஸ். ஸோ நிறைய பேர் உள்ள போடல. இவர் எடுத்துனுக்கிறாரு, டே டு 1 ஹவர் போட்டுக்கிறாரு, ஒரு ப்ராஃபிட்டு இது மறைச்சிக்கிறாரு. இது யூஎஸ்டி கேட் அதே மாதிரி ஆர்டர் பேரிங், டே டு 1 ஹவர் எஃப்இஜி, சிஸ்ட் என்ட்ரி, எக்ஸிக்யூஷன் ப்ரூஃபு. இப்போ இவங்க வந்து 4 to 15 போட்டுக்கிறாங்க. இப்போ க்ளீனாக இருக்கிறான் ஆர்டர் பேரிங்க 4 ஹவர் ரிஜெக்ஷன் வச்சு இவங்க வந்து 15ல் அடிச்சுக்கிறாங்க. 15ல் சிஸ்ட் என்ட்ரி வந்து போட்டுக்கிறாங்க. ஸோ இவங்களுக்குமே ஒரு $118. இவரும் போட்டுக்கிறாரு சிஸ்ட் எக்ஸிக்யூஷனு. இவரும் அதே மாதிரி தான், சிஸ்ட் எக்ஸிக்யூஷன். சரிங்களா? ஸோ நம்ம மட்டும் பண்ணல, நம்ம டீமே சேர்ந்து இந்த வேலையை பார்த்துக்கிறாங்க. இப்போ இவர் வந்து போர் அவுட் 15ல் அடிச்சுக்கிறார். 15லனா பிரேக்கர் வச்சு வரமாட்டான், சிஸ்டம் எடுத்துகிட்டு போயிட்டான், பிரேக்கர் இல்லாமல் கரண்ட்டில் தட்டுக்கிறார். லெகசி மாடலில் போட்டுக்கிறாராட்டுருக்கு இவர். நோ ஸ்வீப் லெகசி மாடலில் அடிச்சுக்கிறார். எவர் கிரீனில் விட்டவர் லெகசியில் புடிச்சிட்டுக்கிறாரு இவரும். இதுவே நல்ல விஷயம். சரிங்களா? இவர் எடுத்துட்டுக்கிறாரு சிவராசு. டே 1 ஹவர் எக்ஸிக்யூஷன் சார்ட்டு. ஸோ நல்ல விஷயம். நம்ம மட்டும் எடுக்கிறது இல்லாமல் டீம்லையும் சேர்ந்து எடுக்கும்போது அது மற்றவங்களுக்கும் ஒரு உந்துதலை கொடுக்கணும். இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நல்ல ட்ரேடு வருது, அது பொறுமையாக வெயிட் பண்ணி எடுக்க கற்றுக்கணும். அதுதான் அந்த பொறுமை, அந்த வெயிட் பண்ணுறதுல தான் எல்லாம் தப்பு பண்ணுறது. கண்ணுக்கு தெரிஞ்சு நல்ல ட்ரேடு இருக்கும்போது அதை ஏன் நம்ம வீண் பண்ணிக்கணும்? அதே மாதிரி இன்னொரு விஷயம் எங்கே அப்படின்னா, நல்ல ட்ரேடு எல்லா கிரைட்டீரியாவும் மேட்ச் ஆகும்போது அதை ரிஸ்க் வச்சு எடுக்கிற தைரியம் விட்டு வளர்த்துக்கணும். இது 2ல் எதுனா ஒன்று இருந்து ஒன்று இல்லைன்னாலும் அது பிரச்சனை தான். 2மே இருக்கணும். இருக்க வேண்டிய இடத்துல சும்மா இருக்கணும், வேலை செய்ய வேண்டிய இடத்துல வேலையா இருக்கும். உங்கள் வேலை என்ன? என்ட்ரியை போட்டு வேடிக்கை பார்க்க போறீங்க. 2 விஷயம் நடக்கும். ஒன்று டார்கெட்டு, இல்லை ஸ்டாப் லாஸ். நம்மளா வாண்டடாக போய் பண்ணிக்கிற விஷயம் தான் அது பிரேக் ஈவன். வேற வழி இல்லை, கேபிட்டலுக்கு பாதுகாப்பு வேணும். அப்படிங்கும் போது அச்சா எஸ்எல் இல்லைன்னா டார்கெட், எல்லா கிரைட்டீரியாவும் மெச்சா இருக்குது. நான் போடுறேன், எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். டிபி போனால் சந்தோஷம், எஸ்எல் போனால் பாடம், அவ்வளோதான். 2லையுமே பக்குவம் வேணும். டிபி போயிருச்சேன்னு ஆடவும் கூடாது, எஸ்எல் ஆகி போச்சுன்னு கவலையில் உட்காரவும் கூடாது. சரிங்களா? வீரனுக்கு தோல்வி கிடையாதுங்கிற மாதிரி உங்களுக்கு நீங்களே உந்துதலாக மோட்டிவேட்டடாக பேசிக்கிட்டு லைஃப்பை ரன் பண்ணணும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். விட்டுறாதீங்க. வேற ஒரு நல்ல ட்ரேடோட பிரேக் டவுன் வீடியோவில் சந்திப்போம். நன்றி.